வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி அரிசி மற்றும் கோதுமை போன்ற ரேஷன் பொருட்களை குறைவாகவே கொடுக்க முடியும் அப்படிங்கிற அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்களை குறைத்து கொடுக்க போறாங்க, என்ன காரணத்துக்காக குறைக்கிறாங்க, உங்களுக்கு எப்பொழுதும் போல ரேஷன் பொருட்கள் முழுமையாக கிடைக்க என்ன செய்யணும், இது போன்ற கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய அரிசி மற்றும் கோதுமையின் அளவை குறைப்பதற்கு அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் கவலை அடைந்துள்ளனர். நாடு முழுவதுமே மலிவான விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்குவது குறித்து மத்திய அரசு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. இந்த முடிவு வறுமை கோட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய, அதாவது அபோவ் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அதிர்ச்சியான செய்தியா இருக்கு. இப்போது இந்த குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் கோதுமை வழங்குவது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக இந்த குடும்பங்களுக்கு போதுமான ரேஷன் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது அரசு அதற்கான ஒரு வரம்பையும் நிர்ணயிச்சிருக்காங்க. மத்திய அரசின் இந்த புதிய முடிவின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு 15 கிலோ கோதுமை மற்றும் 20 கிலோ அரிசி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரேஷன் கடையில் வாங்கும் பொழுது ஒரு கிலோ கோதுமைக்கு 2 ரூபாய் மற்றும் ஒரு கிலோ அரிசிக்கு 3 ரூபாய் அப்படிங்கிற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசின் இந்த முடிவால் பயனாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த திட்டத்தினால யாருக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றமானது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் PHH சொல்லக்கூடிய முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே மானிய விலையில ரேஷன் பெறுகிறார்கள். மற்றபடி அபோவ் பாவர்ட்டி லைன் சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வருவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் உதவிகள் மாநில அரசின் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய சூழ்நிலையில் மாநில அரசுகள் தங்கள் சொந்த மாநில அளவிலான திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னும் ஏற்கனவே மத்திய அரசு இது போன்ற கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. மாநில அரசுகள் தங்களுடைய மாநில மக்களுக்கு ஏற்ற வகையில் ரேஷன் திட்டத்தில் உதவிகளை வழங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய முறை மாநிலங்களின் செலவுகளையும் அதிகரித்து வருகிறது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா அரசு சமீபத்தில் தங்களுடைய மாநில ரேஷன் கார்டுகளில் 17 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது. இது ஒவ்வொரு மாதமும் சுமார் 6952 டன் அரிசியின் கூடுதல் சுமையை மாநில அரசின் மீது ஏற்படுத்தியுள்ளது. ஏன் அப்படின்னா, இந்த உறுப்பினர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வர்றதில்லை. அபோவ் பாவர்ட்டி லைன் சொல்லக்கூடிய குடும்பங்களுக்கு ரேஷன் வழங்கும் பொறுப்பு முழுமையாக அந்த மாநில அரசு மேல விழுந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரேஷன் அட்டைதாரர்களிடம் இப்பொழுது ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. அதாவது அபோவ் பாவர்ட்டி லைன் சொல்லக்கூடிய அட்டைதாரர்கள் எப்படி எவ்வளவு ரேஷன் பொருட்களை பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காக மாநில அரசுகள் தாங்களாகவே சில அறிவுறுத்தல்களையும் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு மாநிலத்தின் கொள்கையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டிருக்கலாம். சில மாநிலங்கள் ரேஷன் அளவை குறைத்துள்ளன. சில மாநிலங்கள் குறிப்பிட்ட அட்டைதாரர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற சூழ்நிலையில் அபோவ் பாவர்ட்டி லைன் குடும்பங்கள் சமீபத்திய தகவல்களை எல்லாம் பெறுவதற்கு தங்களுடைய உள்ளூர் ரேஷன் கடை அல்லது டீலர்கள் அல்லது மாவட்ட உணவு வழங்கல் அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசின் இந்த அறிவிப்புகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் அரசியல் மற்றும் சமூக ரீதியாகவும் இந்த முடிவு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான ABL அட்டைதாரர்கள் இருப்பதால் அவர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் எந்த சலுகை குறைப்பும் பொதுமக்களை நேரடியாக பாதிக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலிலிருந்து சற்று மேலே உள்ள ஏழைகள் மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கத்தினர் இப்போது விலை உயர்வு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய சூழ்நிலையில் இந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க அரசின் மீது அதிக அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே ஒரு தெளிவான ஒருங்கிணைப்பு தேவை அப்படின்னு நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே சலுகைகள் குறைவாக இருக்கும் பொழுது
அபவ் பாவர்ட்டி லைன் குடும்பங்களுக்கு பொறுப்பு மாநிலங்களிடமே இருக்கும் பொழுது மாநில அரசுகள் உணவு தானியங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் மற்ற செலவுகளையும் ஏற்க வேண்டும். இந்த செலவுகளை ஈடுகட்ட பல மாநிலங்கள் தங்கள் பட்ஜெட்டுகளில் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அரசின் மற்ற திட்டங்களும் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கான இந்த ரேஷன் குறைப்பு அவர்களின் அன்றாட வாழ்க்கை முறை மற்றும் வீட்டு பட்ஜெட்டில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வகுப்பினர் வறுமை கோட்டுக்கு கீழே வராதவர்கள், ஆனால் அவர்களின் வருமானம் மாதாந்திர செலவுகளை வசதியாக தாங்கும் அளவுக்கு அதிகமாக இல்லை. அரசால் வழங்கப்படும் மலிவான ரேஷன் பொருட்கள் அவங்களுக்கு சிறிது நிவாரணம் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ரேஷன் அளவை குறைச்சிருக்கிறதுனால அதனுடைய முதல் தாக்கம் இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பெறக்கூடிய அரிசி மற்றும் கோதுமையின் அளவு குறைக்கப்பட்டதுனால அவற்றின் விலை மிக அதிகமாக இருக்கும். மக்களே, மத்திய அரசின் இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.